வாழ்ந்தா ராஜாவாக தான் வாழணும். பழங்கால ராஜாக்கள் வீடுகளில் இருக்க பொருட்களை பார்க்கும்போது எப்படிடா இவ்வளோ ஆச்சரியமான விஷயங்களை தாங்கி அவங்க வாழ்ந்துருக்காங்கன்னு தோணுது. பாருங்கள், இந்த தாம்பாளத்தை பாருங்கள். வீடுகளை வைக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு சின்ன ஒரு அழகான பொருள் தான் இது. எல்லார் வீட்டிலையும் தாம்பாளம் இருக்கும். தேங்காய் பழம் வைக்கிறதுக்கு இந்த தாம்பாளம் பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜக்குகளை பாருங்களேன். அங்கே வர விருந்தாளிகளுக்கு தேநீர் ஊற்றி கொடுக்க, காஃபி ஊற்றி கொடுக்க எவ்வளோ அழகான ஜக்குகள். ஒரு சாதாரண ஜக்குன்னு சொல்லிடும்போது அவ்வளோ பெரிய வேலைப்பாடுகள் இருக்குது, மைனூட்டான ஒர்க்லாம் இருக்குது. பாருங்கள், இது ஒவ்வொரு பொருட்களையும் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் என்ன அழகான ஒரு திங்கிங்கில் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரமிப்பாக இருக்குது. இதில் காஃபி ஊற்றி கொடுக்கலாம், பழரசம் ஊற்றி கொடுக்கலாம், மது ஊற்றி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஜூஸ்லாம் ஊற்றி கொடுக்கலாம். இப்படி வீடு முழுக்க அழகான வேலைப்பாடுகளுடைய கலை பொருட்களை வைத்து பயன்படுத்தியிருக்காங்க. 1200 ஆண்டுகள் ஆகியும் இந்த பொருட்கள் இன்னும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்குது. கொஞ்சம் கலர் மட்டும் ஃபேடாக இருக்குமே தவிர பார்க்கவே படு சூப்பராக இருக்குது. வீடுகளில் வைக்கக்கூடிய விளக்குகளாகட்டும், அதே நேரத்தில் மிகப்பெரிய கப் போன்ற விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் அழகான பழ வகை ஜூஸ்கள் ஊற்றி கொடுக்கும் பொருட்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடுகளில் இருக்க தாம்பாளங்கள், செவத்தில் மாற்ற பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மிரட்டுற வகையில் ரொம்ப அழகான ஒரு ஒர்க் பண்ணி அந்த வீடுகளில் வச்சுருந்துருக்காங்க. ஸோ மகாராஜா வாழ்க்கைன்னு சும்மா கிடையாது. ஒரு ராஜா அப்படிங்கிறவர் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, எவ்வளோவெல்லாம் லைஃப்பை அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிற இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இங்கே பாருங்கள், வீட்டில் மாற்ற அலங்கார தட்டு, அதாவது நம்ம வீட்டில் சின்ன கேடை மாதிரி மாட்டுவோம்ல, அதெல்லாம் எவ்வளவு சூப்பரான வேலைப்பாடுகள் இருக்குது. இந்த சிலைகளை பாருங்களேன். சாமி சிலைகள் கூட கண்ணை பறிக்கும் வகையில் அழகாக இருக்குது. ஊஞ்சல் ஆடுற கிருஷ்ண சிலையாகட்டும், விஷ்ணு சிலையாகட்டும், நாகமாகட்டும், காளை மாடுகளாகட்டும், நடராஜராகட்டும், எல்லா சிலைகளும் பார்த்திங்கன்னா இதையெல்லாம் அச்சே இல்லாமல் கையில் எவ்வளோ அழகாக வார்த்திருக்காங்கன்னு தோணும். இந்த தாம்பாளம் பாருங்கள், அதில் எவ்வளோ டிசைன்ஸ், அதெல்லாம் பார்க்கும்போது ராஜானா சும்மா இல்லைனா அவங்க வாழ்க்கையோட அழகே செமன்னு தோணுது. பாருங்கள், இதில் உள்ள ஒவ்வொரு விஷயம் அப்படியே மரத்தில் உள்ள பூக்கள்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அழகாக வடிவமைச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் லைஃப்பில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே அழகு, அற்புதம், மனதை கவரும் வகையில் சூப்பராக இருக்குது. இத்தகைய அழகான விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் மறந்துடாதீங்க. பாருங்கள், ரசிங்க. இப்போ நான் எடுத்திருக்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, நம்ம நார்த் இந்தியாவில், அதாவது மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் இருந்த மகாராஜாக்கள் இப்படிப்பட்ட அழகான கூடுவைகள், காஃபி கப் மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதான் பார்த்துட்ருக்கீங்க.